அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங், வணக்கம், வந்தனம், ஸ்வாகதம். இப்போது நம்ம காலையிலே கிளம்பியாச்சு. வெள்ளிக்கிழமை போய் நண்பர்களை சந்திச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோமா. இதோ நம்ம செல்லக்குட்டி இங்கே நிற்கிறாப்புல. 2 நாள் ஆச்சு எடுத்து செல்லக்குட்டியை. இன்றைக்கி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போவோம். நல்ல பனி நண்பா, நல்ல பனி அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஊற்றி ஒழுவி இருக்குது. ஓ பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். நம்ம செல்ல குட்டியில் ஏறி போவோமா காய்ஸ். الذين آمنوا إذا لقيتم الذين كفروا زحفا فلا تولوهم الأدبار ومن يولهم يومئذ دبره متحرفا لقتال أو متحيزا إلى فئة فقد باء بغضب من الله ومأواه جهنم ரெடியாச்சு. அப்படியே நம்ம சால்மியா வரையும் ஒரு நண்பரை பார்க்குறதுக்காக போகிறோம். நண்பர் ஃபோன் அடித்தார், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறதுக்காக ஜாபரியா டு சால்மியா போய்கிட்டு இருக்கோம். சட்டுன்னு அப்படியே சும்மா கிருட்டுன்னு போய்கிட்டே இருக்கிறோம். எப்போ போவோமா? நல்லா அப்படியே பனிமூட்டமாக இருக்குது. ஒரே ரோடெல்லாம் ஃபுல்லாக அப்படியே குடு போயிட்டுல அப்படியே பனிமூட்டமாக இருக்குது. போயிட்டே இருந்தாவது அப்படியே ஜாபரியா டு சால்மியாவுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதில் பூந்து போயிடுவோம். அப்படியே இந்த ரோடு நமக்கு அப்படியே ஜாலியாக இருக்கும். ஏன்னா இந்த ரோடு அதிகம் டிராஃபிக் இருக்காது, ஹைவே இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே போயிடுவோம். அப்படியே கொய்த்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போடாமீங்க. அதனால் இனி அப்படி தான் சொல்லுவோம். தெரியாதவங்க பார்த்துக்குங்க, தெரிஞ்சவங்க ஒரு கமாண்டில் திட்டிவிட்டு போயிட்டே இருங்க. இதெல்லாம் ஏன்டா எங்கள்கிட்ட சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அதுதான் எனக்கும் தெரியல. நிறையா பேர் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே போயிட்டுருக்கு சைடெல்லாம். நெருங்கிட்டோம். ஜாபரியா டு சால்மியாவுக்கு அப்படியே லெஃப்டில் எடுத்தோம்னா டப்புன்னு வரப்போகுது. இந்த குளிர் காலத்தில் கொய்த்து இந்த சாலைகள்லாம் நல்லா அழகாக இருக்கும். அதே வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனையும் ஒன்றையும் பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். டக் 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 சும்மா கிருட்டுன்னு எப்போ போவோமா அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஏற்கனவே பல பேர் தொல்லை தாங்க முடியல, இதில் நீ வேறையாடான்னு. என்ன பண்ணுறது, அனுசரிச்சுக்கிட்டு தான் போய்க்கணும் வாழ்க்கையை. அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம கூடயே சேர்ந்து ஓடிடணும் செவ்வாழை. இப்போ நம்ம 30ஆம் நம்பர் ஹைவேல போய்கிட்டு இருக்கிறோம் காய்ஸ். 30ஆம் நம்பர் ஹைவேலேருந்து அப்படியே 5ஆம் நம்பரு இந்த ரைட்டை எடுத்தோம்னா ஜஹரா பக்கம், நம்ம போக வேண்டியது சால்மியா பக்கம். அப்படியே டக்குன்னு இறங்க வேண்டியது தான். அது சப்வேல ஷார்ட் ரூட்டில் போகலான்னு பார்த்தேன். சப்வே அடைச்சி ரொம்ப வருஷம் ஆச்சான். நம்ம அந்த ரூட்டு பக்கம் வந்து பல வருஷங்கள் ஆகிடுச்சு, அதனால் தெரியலை. அப்படியே நல்லா அழகான பனிமூட்டத்தில் அப்படியே சும்மா சில்லுன்னு இருக்கா. அப்படியே எப்படி இறங்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதோட கேமரா கட் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவீட் அடிக்கிற கேமரா இருக்குது. அப்புறம் மொத்த சம்பளத்தையும் இங்கேயே டமால்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஏஐ கேமராவில். இறங்கிட்டாப்புல 30 கட் ஆகிடுச்சு. இப்போ 5. என்னடா 30 5ங்கிறீங்களா? துபாய் வாழ் மக்களே, மச்சான் யூசுபே, இங்கே இப்படி தான் நம்பர் தான் ரோடு. அப்படியே போகுதா. இந்த ஹைவேக்கு பேர் 5ஆம் நம்பர் ரோடு. அப்படியே இறங்கினோம்னா சிலுன்னு இருக்குது. அந்த மாப்பிள்ள வந்துட்டாப்புல ஏஐ கேமரா. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படியே சும்மா சப்பு இறங்கி 5ஆம் நம்பரில் ரைட்டை பிடிச்சி ரொமேத்தியா பக்கம் லெஃப்டை கட் பண்ணோம்னா சால்மியா. போக வேண்டிய இடம் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் கேமரா வச்சு கையிலே தூக்க முடியாத நிலைமைக்கு ஆக்கிட்டாங்கப்பா.
கேமராவை எடுத்தால் சம்பளம் காலி, அதுக்கு மேலே உன் இஷ்டம் போடான்னு சொல்லிட்டு இருக்குது. எஸ், வந்தாச்சு. ஜவாசத் ரவுண்டாபாடு இருக்கிறதுல பெரிய ரவுண்டாபாடு கோயத்தில். ஜவாசத் ரவுண்டாபாடை முடிச்சுட்டு அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு ரைட்டை கட் பண்ணோம்னா நண்பர் நிற்கிறாப்புல, அவரை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் பார்த்து யாரும் வெளிநாட்டுக்கு வரணும்லாம் ஆசைப்படாதீங்க. நாங்கள் 15 வருஷமாக படுற கஷ்டம் எங்கள் தலையெழுத்து எங்களோடய போகட்டும். ஆஹா இப்படியெல்லாம் இருக்குமாமே அப்படியெல்லாம் இருக்குமாமே நம்மளும் போய் ஒரு வீடியோ எடுப்போங்கிற நோக்கத்தில் மட்டும் வரவே வராதிங்க. டப்பா டான்ஸ் ஆடிடும் நண்பா. எங்களுக்கு இதுதான் தலையெழுத்துன்னு ஆயிடுச்சு. இன்றைய தலைமுறையாச்சும் நல்லபடியாக படித்த நீங்கள் படித்த வேலைக்கு போங்க. எங்களோட மாதிரி ஊருக்கு வரும்போது ஒரு கூலிங் கிளாஸு, 2 சென்ட் பாட்டில், வாயில் ரோத்து மான்ஸ் சிகரெட்டு, அப்புறம் திருப்பி 2 மாதம் லீவு முடிஞ்சதுக்கப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் பாபான்னு சொல்லிவிட்டு திருப்பி நம்ம பக்கெட்டை தூக்கிட்டு காரு கழுவக்கூடாதீங்க. இதெல்லாம் ஒரு மாயே. ஊருக்கு வரும்போது கடைசியாக கையில் 2 மாதம் சம்பளத்தை சேர்க்கறதுக்குள்ளே நாங்கள் படுற பாடு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த லீவு எப்படா முடியும்னு பாதி பேருக்கு இருக்கும், ஏன்டா முடியுதுன்னு பாதி பேருக்கு இருக்கும். வேற பார்த்துட்டு வந்து கரெக்டாக ஒரு 2:30 மணிக்கு தான் படுத்தேனா. காலையிலே நண்பர் ஃபோன் அடிச்சிட்டாப்புல, வெள்ளிக்கிழமைங்கிறத மறந்தாச்சு. அதனால் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். சரி ஓகே, இன்னும் ஒரு வாட்டர் கூட குடிக்கலை. அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு நம்ம துபாய் கடையை பார்த்தேன். ஒரு துபாய் சாயை போட்டுட்டு, சாய் மக்கள் நினைக்கல அப்படியே போவோமா, ஒரு துபாய் காராக்கா போட்டுட்டு நண்பரை போய் பார்த்துட்டு ஜாலியாக போய் டீயை போடுவோம். நல்லா சுட சுட சமோசா இருக்குது. சூட சமோசா, போண்டா, வடை ஊர் மாதிரி சுட சுட வடை, உளுந்த வடை, பருப்பு வடை, சமோசா, போண்டா எல்லாம் போட்டு இருக்குது. ஒரு வடை வாங்கிட்டு சம்பளம் பார்த்தா வடை கூட இருக்குது. வடையை வாங்கிட்டு ஒரு சாயா கொடுத்துட்டு போவோம். நண்பர் வரஞ்சிருக்காரு. இறுதியாக இந்த கடை சாய் நல்லாயிருக்கும். ஆனால் 150 காசு, 150 ஃபீல்ஸு. ஆனால் சாய் நல்லா சூப்பராக இருக்கும். நான் காசு கொடுத்து குடிக்கிறேன் நண்பா. உடனே இந்த கடை விளம்பரம்லாம் கிடையாது. நம்ம அவ்வளோ பெரிய அப்பா டாக்கரும் கிடையாது. பிடிச்சிருந்தா வந்து குடிங்க, பிடிக்கிறேன்னா விடுங்க. நாங்கள் நைட்டில் ஒர்க்கை முடிச்சு வரும்போது இந்த கடையில் தான் குடிப்போம். அது எல்லா இடத்துலையும் பிரான்ச் இருக்குது. நல்லா இருக்கும் சாய். மசாலா சாய் மாதிரி இருக்கும். துபாய் கம்பெனி, நல்லா அடிப்பொலியாக இருக்கும்.